கேரளாவில் சபரிமலையில் ஐயப்பன் மேலே கருவறையில் ஐயப்பனை வச்சுருக்காங்க. சரி. அதுக்கு கீழே காக்கும் தெய்வமாக கருப்பு சாமி வச்சுருக்காங்க. சரி சரி. கருப்பு சாமி ஐதீகம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டு ஐதீகம் தான், அங்கேருந்து வந்த முறை தான். சரி சரி. இந்த கருப்பு சாமிக்கும் ஐயப்பனுக்கும் வாசிக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஐயப்பனுக்கு வந்து காக்கும் தெய்வமாக கருப்பு சாமி இருக்காருங்களா. நம்மளுடைய உடல் மனம் இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் கருப்பு சாமி வச்சாங்க. ஐயப்பன் அப்படிங்கிறது ஞானம், தெளிவு, ஜோதி. இதுக்காக தான் ஐயப்பனை காக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வமே ஐனாரப்பன் கருப்பு சாமி தான். கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐனாரப்பன் முன்னாடி இருப்பார் மூலவர், அதுக்கு பக்கத்தில் கருப்பு சாமி இருப்பார். ஐனாரப்பன் அப்படிங்கிறது யாருமே இல்லை. ஐனாரப்பங்கிற சாட்சாத் அந்த ஐயப்பனே தான். ஐயப்பன் தான் ஐனாரப்பன், பக்கத்தில் இருக்கிறது கருப்பு சாமி. இப்போ எங்கள் கோயிலில் வந்து அதில் வெட்டி அதுக்கு காவு கொடுக்கும்போது கூட ஐயப்பன் வந்து சைவம். ஐயப்பனுக்கு வந்து திரையிட்டுட்டு பக்கத்தில் கருப்பு சாமிக்கு வந்து தான் காவு கொடுப்பாங்க. ஐயப்பன் இங்கே இருக்கிறது இளம் பிராயம், அவர் வந்து ஒரு பிரம்மச்சரியம். இப்போ அதே ஐனாரப்பன் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் 2 மனைவிகள் வச்சிருக்காங்க. அது வந்து ஐயப்பனுடைய வேறு ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வழிபாடு தான் தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்தது. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அந்த மெய்யெழுத்து தான் வந்து 18 படிகளா வச்சு, அந்த 18 படிகளுக்கும் 18 சித்தர்களை வச்சு நம்ம அந்த 18 படி தாண்டும் போது தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்டங்களையும் தாண்டி நம்ம ஜோதியை பார்க்குறோம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 18 படிகளை வச்சு தொடர்பு நம்ம ஐயப்பனை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிமுறை காட்டினாங்க. இன்றைக்கும் அந்த 18 படிகள்லையும் கோடானு கோடி சித்தர்கள் இருக்கிறதாகவும் பெரிய பெரிய சக்திகள் அதில் இருக்கிறதாகவும் நம்ம பாதங்கள் அந்த 18 படியை தாண்டி மேலே போகும்போது நம்மளுக்கு தேவையான அனைத்து ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்கிறதா நம்ம மக்கள் உணர்றாங்க. அதுக்கு தான் அந்த 18 படிக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா. பக்தி மார்க்கத்தில் நம்ம கரெக்டாக அவங்க ஐயப்பன் கோயிலில் சொல்கிற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், எப்படி நம்ம ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கணும், ஒரு பயபக்தி கீழே கருப்புசாமி காவலுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேறு எந்த தப்பு செஞ்சாலும் கருப்புசாமி தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு தான் கருப்புசாமி வச்சாங்க. கருப்புசாமியை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பனை வணங்கும் போது முழுமையாக அந்த ஐயப்பனுடைய பரிபூர்ண அந்த ஜோதியை நம்ம உணர முடியும். கருப்புசாமி ஒரு சிறந்த வாசி யோகி தான். அதனால தான் கருப்புசாமியை காட்டினாங்க. கருப்புசாமி அப்புறம் இப்படி நிற்பார் பாருங்க ஒரு பொசிஷனு. இந்த பொசிஷனே வாசிக்கு உண்டான பொசிஷன் தான். என்னமோ இப்படி நிற்கிறாங்க, ஆக்ரோஷமாக நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. அது இன்னும் சூட்சுமத்தில் நம்ம நிறைய நிலைகளை கடந்து போகும்போது தான் அந்த வாசி வந்து எப்படி கருப்புசாமி பயன்படுத்துறாரு. ஐயப்பனை நம்ம வணங்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஜோதி ரூபமாக இருந்து கருப்புசாமி தான் நம்மளுக்கு உணர்த்துறாரு. குலதெய்வ கோயிலே பாருங்க, இந்த ஜோதி கற்பூரத்தை நிறைய இட்டு கரெக்டாக அந்த கருப்பு சாமி நெற்றி பொட்டில் கொண்டு போய் தான் இப்படி காட்டுவாங்க. அது ஆகம விதிப்படிகள் பண்ணும்போதும் சரி, நம்மளுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் செய்யும் போதும் சரி, அந்த ஜோதி கொண்டு போய் கருப்புடைய நெற்றி பொட்டில் வச்சு இப்படி காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வேற பூஜையை செய்வாங்க. ஐயப்பன் கருப்புசாமி அப்படிங்கிறதே வந்து ஜோதி வடிவம் தானே. இந்த பிரபஞ்சமே ஜோதியில தான் இயங்குது. அதை காட்டுறதுக்காகவும் ஐயப்பன் தான் இந்த பிரபஞ்சமே ஐயப்பன் தான் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவும் தான் அந்த ஜோதியை வச்சு காட்டுறாங்கன்னா. ஐயப்பன் அப்படிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா உயிரிழத்துலேருந்து தான் வருது. இந்த ஐயன் நல்லா அப்படி வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அகாரம் உகாரம் மகாரம் இந்த 3 சேர்ந்த மாதிரி முகமே வந்து ஒரு ஐ வடிவத்தில் தான் இருக்கு. அதனால தான் ஐயப்பன் அப்படிங்கிறது அந்த ஐங்கிற பேரே வந்து கொண்டு வந்தாங்க. அந்த எழுத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை உண்டு. காத்துனா கருப்பு, ஜோதினா ஐயப்பனா, இது ரெண்டும் சேர்ந்து கலக்கும் போது தான் இந்த பிரபஞ்சத்தில் கலக்குது. அந்த ஜோதி எரியணும்னா காத்து கண்டிப்பாக வேணும்.